பாண்டி ஆட்டம் அதுக்கு நொண்டி அடிக்கணும். நொண்டி அடிக்கிறதுனா ஒத்த காலாலேயே குதிச்சுக்கிட்டு போகணும். இப்படியே தாண்டி தாண்டி போகணும். அதுக்கு கையில சில்லுன்னு ஒண்ணு 8 கட்டம் போடணும். முதல்ல ஒரு 3 4 5 நடுப்புற 1 7 8 கட்டத்தை ஒழுங்கா ஆடிட்டு சில்ல 1ல போட்டு தாண்டி அங்கெல்லாம் போயிட்டு வெளியில போயிட்டு திருப்பி குதிச்சு 2 கால் வச்சு ஒத்த கால் வச்சு 2 கால் வச்சு ஒத்த காலால இந்த சில்ல எடுத்துட்டு அடுத்தது 2ஆல போடணும். கடைசியில கண்ணை மூடிக்கிட்டு ரைட்டா ரைட்டு கோடுல கால் வச்சாக்கா ராங்கு அப்படின்னு எல்லாத்தையும் தப்பு. இந்த தப்பு கத்துறதுக்கு எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த சில்ல கையில வச்சுக்கிட்டு தூக்கி போட்டுட்டு பழமான்னு பார்த்தாக்கா அது கோட்ல எல்லாம் விழுந்தா கிடையாது. கரெக்டா விழுந்ததுன்னா அது அவளுடைய வீடு. பாருங்க, ரியல் எஸ்டேட் அங்கதான் ஆரம்பிச்சிருக்கணும். பாண்டி ஆட்டத்திலேயே என் வீடுன்னு 2 3 கட்டிடுவாங்க அவங்க. இந்த ஆட்டத்துல என்ன ஒரு நன்மை அப்படின்னு கேட்டாக்க கால்களுக்கு வலிமை. இப்ப வயசான காலத்துல எல்லாரும் திண்டாடிட்டு இருக்கோமே, அன்னைக்கே நிறைய இன்னும் குதிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.